அம்மாவும் நீரே எங்க அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே எங்க அப்பாவும் நீரே, பேர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அணைத்தீரே, பேர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அணைத்தீரே. இந்த உலகில் உம்மை தவிர எனக்கு எவரும் இல்லையே, இந்த உடலில் உயிரும் ஒட்டியிருப்பதும் உமது கிருபையே. சிலுவை சுமந்துராய் ஸ்ரீஷனாகுவோம், சிலுவை சுமந்துராய் ஸ்ரீஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பிலும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவா அவரே சுமப்பா, ஒரு போதும் கைவிடவே மாட்டா. இயேசு தாங்குவா அவரே சுமப்பா, ஒரு போதும் கைவிடவே மாட்டா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. சொந்த பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இருந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே, அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. வாழ்வும் இயேசுவே தாழ்வும் லாபமே, வாழ்வும் இயேசுவே சாவும் லாபமே, அவர் பெருக நான் சிறுகவும் வேண்டுமே, அவர் பெருக நான் சிறுக வேண்டுமே. கிருபை தருகிறா விருதாவாக்கிடே, அதை நித்தமும் காத்து கொள்வே. கிருபை தருகிறா விருதாவாக்கிடே, அதை நித்தம் நான் காத்து கொள்வே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. சீஷன் என்பவன் குருவை போலவே, சீஷன் என்பவன் குருவை போலவே, தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே, தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. பரலோக சிந்தை கொண்டு உமக்கா பணி செய்வே நான் அனுதினமும், பரலோக சிந்தை கொண்டு உமக்கா பணி செய்வே நான் அனுதினமும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. விண்ணை வேட்டு என் கண்ணை அகற்றிடே, விண்ணை வேட்டு என் கண்ணை அகற்றிடே, மண்ணின் வாழ்வையும் குப்பைய எண்ணுகிறே, மண்ணின் வாழ்வையை குப்பைய எண்ணுகிறே. விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறே, உண்மையுள்ளவள் என்ற அழைப்பே. விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மையுள்ளவள் என்ற அழைப்பே. அல்லேலூயா 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 அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. 81 அதிகாரம் சங்கீதம் 81:1. நம்முடைய பெலனாகிய தேவனை கெம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். அல்லேலூயா. நம்முடைய தேவனை நாம் கெம்பீரத்தோடு பாடி ஆர்ப்பரித்து அவரை குறித்து ஆர்ப்பரிக்க வேண்டுமா? நம்முடைய தேவன் மகத்துவமான தேவன், அவர் வல்லமையுள்ள தேவன், பராக்கிரமம் செய்கிற தேவன். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிற நாம் பலவீனத்தோடு இருக்கும் பொழுது நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது, வியாதியில் இருக்கும் பொழுது சோர்ந்து போயிடக்கூடாது. ஏன்னா கலாத்தியர் 6:14, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத சேதனமும் ஒன்றுமில்லை, விருத சேதனமின்மையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். இந்த வேதத்தில், இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் மேன்மை பாராட்ட மாட்டேன். நமக்கு மேன்மைன்றது எதுவும் இல்லைப்பா, ஒன்றே ஒன்று தான். இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தை விட்டு மனுஷனாக பூமிக்கு ஒரு கன்னி மரியாளுடைய வயிற்றில் மனிதனாக பிறந்து அந்த மனுஷன் வாழ்கின்ற வாழ்க்கையின் படியே வாழ்ந்து அவர் நமக்கு எப்படி நாம் வாழணும், மனுஷன் எப்படி அம்பல வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கற்றுக் போனார். அவருடைய பாத அடிகளை நாம் கண்டினியூ பண்ணின்னு போகும்போது நம்மளுடைய லைஃப்பில் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா? அப்போ நம்மளுடைய மேன்மையெல்லாம் நான் அப்படிப்பட்டவன், நான் அப்படியே, என் குடும்பம் அப்படியே, நான் படிப்பு அப்படியே அப்படின்லாம் சொல்கிறதுக்கு நம்மளுக்கு அதிகாரமே இல்லை. அதாவது அதிகாரம்னா நம்மளுக்கு ஒன்றுமே இருக்காது. ஏன்னா பரலோகத்தையே விட்டு வந்த தேவன் நமக்கு தகப்பனாக, நம்முடைய சகோதரனாக, நம்மளுடைய மணவாளனாக, நம்ம தெய்வமாக இருக்கும் பொழுது நாம் அவரே தன்னை தாழ்த்தி இருக்கிறாரு. நாம் எதுக்கு உயர்த்தணும்? அவருக்கு முன்பாக நம்ம உயர்த்தும் பொழுது ஒன்றுமே நம்மளுக்கு ஒன்றும் இல்லை. அதனால் நாம் இந்த பூமியில் இருக்கிற கொஞ்ச நாட்களில் தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு கீழ்ப்படிஞ்சு வாழணும். அதே போல் கலாத்தியர் 3:1, புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறியப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரதிச்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறாரே. ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன், நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வினாலேயோ எதினாலே ஆவியை பெற்றீர்கள்? நாம் இந்த புத்தி இல்லாத செயல்படுவோம் சில காரியங்களில். ஆண்டவரே நாம தான் கடவுள் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம தான் இங்கே எதுவும் என்னால் எதுவும் நான் இல்லைன்னா ஒரு அணுவும் அசையாதுன்ற எண்ணத்தோடு இருப்போம் சிலர். அப்படி இல்லை, நம்ம ஆண்டவர் பூமியில் வச்சு இருக்கிறதுக்கு காரணம் இருக்குது. அந்த காரணத்தை நம்ம கரெக்டாக செஞ்சுட்டு இருந்தோம்னா நம்ம காரியங்கள் கரெக்டாக இருக்கும். இல்லையா அது தவறாக போய் முடியும். அதனால் புத்தி இல்லாத காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. கர்த்தர் சத்தியத்துக்கு கீழ்ப்படினோம், வேதத்தின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். நம்மளால் முடியாது தான், ஆனாலும் தேவ பெலத்தோடு நம்ம செயல்படணும். என்னால் ஆண்டவரே நான் மாம்சமானவள், நான் பலவீனமானவள், நான் குறைவுள்ளவள், எனக்கு அநேக பலவீனங்கள் இருக்குது, அநேக போராட்டங்கள் இருக்குது, அநேக குறைகள் இருக்குது, அநேக தடைகள் இருக்குது, என்னால் இதை செய்ய முடியல ஆண்டவரே, ஆனாலும் அப்பா நான் ட்ரை பண்ணுறேன் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க. இப்படி தான் என்னுடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு காரியத்திலையும் நான் என்னால் முடியாது, ஏன்னா நான் பலவீனமானவள். எனக்கு ஏற்கனவே சொன்னது போல் 14 வயசில் ஒரு ஆப்ரேஷன் ஆச்சு, அடுத்து 40 வயசில் ஒரு ஆப்ரேஷன் ஆச்சு. அப்போது 2 ஆப்ரேஷன் என் தலையில் நடந்திருக்கு. அந்த 2 ஆப்ரேஷன் நிமித்தமாக என்னால் எதுவுமே கிளியராக செய்ய முடியாது. ஞாபக சக்தி குறைவு, ஆற்றல் குறைவு, அப்புறம் ரொம்ப நேரம் என்னால் ஒரே இடத்துல இருக்க முடியாது. ஏன்னா இடுப்பு வலிக்கும், கை கால் வலிக்கும், மரத்து போயிடும், கை கால் மரத்து போயிடும், அந்த மாதிரி பல சோதனைகள் வேதனைகள் இருக்குது. ஆனாலும் நான் ஒரு பொறுப்பை எடுத்துன்னு இருக்கிறேன். என்னுடைய கணவருக்கு நடக்க முடியாது, அவரை நான் பார்த்துக்கணும், அவரை நான் பாதுகாத்துக்கணும். வயதான மாமியார் இருக்கிறாங்க, அவங்களுக்கு உதவி செய்யணும், அவங்களே எனக்கு உதவி செய்வாங்க, அவங்க கூட இருந்து நான் அவங்கள பார்த்துக்கணும். இப்போது ஒரு தாயார் அவங்க அந்த வயதான காலத்தில் நான் எப்படி பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேதனையோடு ஜெபம் பண்ணி தான்
தன் மகனுக்காக ஒரு பெண் கிடைக்க மாட்டாங்களா அப்படின்ட்டு கேட்கும்போது தான் ஆண்டவர் என்னோட பேசி அந்த தாயுடைய இருதயத்தை பார்த்து, அந்த தாயுடைய கண்ணீரை பார்த்து அந்த தாய்க்காக ஒரு உதவி செய்வோம். அதே போல் என் கணவர் கூட என் மாமியாருடைய காலம் கழிஞ்ச பிறகு எப்படியாவது நானும் மறிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எண்ணத்தோடு இருந்தார். ஆனால் தேவன் எங்கள் மேலே வச்சிருக்கிற திட்டம் என்ன, நான் வந்து 14 வயசுலேயே மறித்திருக்க வேண்டியவர், என் கணவர் வந்து 19 வயசில் மறித்திருக்க வேண்டியவர். ஆனாலும் அந்த சூழ்நிலைகளை மாற்றி இதுவரையிலும் எங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. எங்களுடைய லைஃப்பை பார்க்கும்போது 2 பேருடைய லைஃப்லேயும் ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரே மாதிரியாக இருக்கும், ஒரே காரியங்கள் ஒரே மாதிரி காரியங்கள் இருக்கிறோம். அப்போது நான் வந்து பெங்களூரு, இவர் வந்து கன்னியாகுமரி. எனக்கு வந்து என் பெங்களூரை விட்டு நான் எங்கேயும் போனதில்லை. இவர் அந்த ஒரு புது கடையை விட்டு வேற எங்கேயும் போகிறதில்ல. நானாக கொஞ்சம் அப்படி இப்படி பெங்களூர்லேருந்து கொஞ்சம் தூரம்லாம் போயிருப்பேன். அவர் வந்து புது கடையை விட்டு வேற எங்கேயும் போயிருக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு 19 வயசில் அவருடைய ஸ்பைனல் கார்டு இன்ஜுரியின் ப்ராப்ளம்னால அவர் வீட்டில் படுக்கையாக இருந்தார். அப்படி இருக்கிற ஒரு மனுஷனுக்கு நானும் பலவீனமானவள், அவரும் பலவீனமானவள். அப்போது எங்கள் 2 பேரும் நாங்கள் வந்து பலவீனமான பாண்டங்கள் தான். அப்போ எங்கள் 2 பேரும் இணைச்சு நீங்கள் வந்து ஊருக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் யாருக்கும் உதவ மாட்டீங்க, எனக்கு உதவுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அவையின் கையின் கிரையை எங்களுக்கு வச்சுருக்கிறாரு. நாங்கள் அவருக்கு ஒரு வேலைக்காரர்களாக இந்த பூமியில் இருக்கிறோம். எங்களுடைய நாட்கள் முடியும் பொழுது கர்த்தருக்குள்ளாக நாங்கள் சந்தோஷமாக மறிக்கிறதுக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். இன்றைக்கு அந்த நாள் முடிஞ்சாலும், அந்த நாளாக இருந்தாலும் கூட இன்றைக்கு கூட நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். அதுக்காக கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ வந்து நாம் வந்து புத்தி இல்லாத உலகத்தின் பின்னாடி ஓடின்னு இருந்தோம்னா ஒன்றுக்கும் உதவாது. கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்மளுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும், நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும், நம்ம எதிர்காலத்தை ஒப்பு கொடுக்கணும், நம்மளுடைய குடும்பத்தை ஒப்பு கொடுக்கணும், நம்மளுடைய சிந்தனைகளை செயல்களை எல்லாத்தையும் நம்ம ஒப்பு கொடுத்து தேவனுக்கு சித்தத்தை நாங்கள் செய்யணும். அப்படின்ட்டு அதிகமாக நம்ம செய்யணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. சிலரெல்லாம் இருப்பாங்க, சில ஊழியக்காரங்களாம் இருப்பாங்க, அது ஒரு 24 hours 24/7 உழைக்குவாங்க, ஓடுவாங்க ஊழியத்துக்காக. ஆனால் எங்களால் அப்படி முடியாது. எங்களுடைய பலவீனத்து நிமித்தமாக எங்களால் முடிஞ்சது கர்த்தர் எங்களுக்கு கொடுத்துருக்கிற பலத்தினால், எங்களுடைய பலத்தினால் நாங்கள் ஓடலை. இந்நாள் வரைக்கும் நாங்கள் ஓடினுக்கிறது கர்த்தருடைய பலத்தினால தான். எங்களால் ஒன்றும் தெரியாது, எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, எங்களுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோமே ஒழிய எங்களுக்கு எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஒரு நாள் நாங்கள் சொல்கிறதுக்கு எங்களுக்கு வாய வராது. ஏன்னா எங்களை பற்றி எங்களுக்கு தெரியும், நாங்கள் வந்து 0. அந்த 0வை கர்த்தராகி இயேசு கிறிஸ்து 1 போட்டு எங்களை 10 ஆக்கியிருக்கிறாரு. எங்கள் ஹஸ்பண்டு ஒரு 0, அவர் பக்கத்தில் ஒரு 1 வந்து அவர் எங்களை 10 ஆக்கியிருக்கிறாரு. அப்போது அந்த 10ன்ற ஒன்று இல்லாத இயேசு கிறிஸ்து இல்லாமல் நாங்கள் 0. அதே போல் தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நினைக்கணும். நம்ம ஒன்றுமே இல்லை இந்த உலகத்தில். நம்ம இந்த உலகத்தில் பாருங்கள், மத்தேயுவில் சொன்ன மாதிரி யுத்தங்களின் செய்திகளையும் கேட்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா. இப்போ நம்ம அது தானே கேட்டுட்டு இருக்கிறோம், தேசத்துக்கு விரோதமாக தேசம். பாருங்கள், இந்த 2020 நம்ம தாண்டிட்டதுக்கு அப்புறமே, அதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு, அது கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துச்சு. 2020க்கு அப்புறமா பாருங்கள், நிறைய பிரச்சனைகள், பெரிய பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதன் காரணமாக தேவனுடைய வருகை மிகவும் சமயமாக இருக்கிறது, நாம் ஆயத்தமாக இருக்கணும் அப்படின்றத கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அவருடைய செயல்களும் இந்த பூமியில் நிறைவேறி கொண்டு இருக்குது. வானத்தில் அடையாளங்களை பார்ப்பீங்க, யுத்தங்களின் செய்திகளை பார்ப்பீங்க. இவைகளெல்லாம் நடக்கும் பொழுது பரலோக முடிவு சமயமாக இருக்கிறது என்று சொல்லி அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போது முடிவு சமயமாக இருக்கிற இந்த நாட்களில் நம்ம எதை குறித்தும் மேன்மை பாராட்ட நமக்கு ஒன்றுமில்லை. யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சத்திய ஆவி ஆகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகின்ற காரியங்களை நமக்கு அறிவிப்பார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் சத்திய ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் வந்து சத்தியமுள்ள ஆவியானவர். அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகின்ற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அதுதான் தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அறிவித்து கொண்டே இருக்கிறாரு. அப்போது நம்ம வந்து அதை கேட்காம இருக்கிறோம். மல்கியா 3ஆம் அதிகாரம். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான்.
அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகின்ற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். நம்ம பாருங்கள், புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பிறந்தார், அவருக்கு ஆயத்தப்படுத்தின யோவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டில் மொத்தமாக நம்ம வாசிக்கும் பொழுது அதில் இயேசு கிறிஸ்துவுடைய வருகையை பற்றி தான் பேசுகிறாங்க. அது இயேசு கிறிஸ்துவ குறித்த தான் வார்த்தைகளாகவே இருக்கும். நம்ம அவருக்காக நம்ம ஆயத்தமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். அதே போல் தான் புதிய ஏற்பாடுலேயும் இயேசு கிறிஸ்து அவர் பூமியில் வந்து வாழ்ந்து அவர் எப்படி வாழணும்னு காட்டிட்டு போனார். இப்போது நாம் வாழ்ந்துன்னு இருக்கிற இந்த ஜென்ரேஷன்லேயும் நாம் இயேசுக்காக எப்படி வாழணுன்றதை வேதத்தை படித்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். தீர்க்கதரிசிகள், ஊழியக்காரர்கள் நம்மளுக்கு கற்றுத்தராங்க, தேவ ஜனங்கள் கற்றுத்தராங்க. அநேகர் மீடியா மூலியமாகவும் அநேக சபையிலையும் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதை நம்ம உணர்வோடு கேட்டு தேவனாகிய கர்த்தரை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு அவருக்காக நாம் வாழணும், அவருக்காக நம்ம காரியத்தை ஏதாவது செய்யணும், அவருடைய சித்தத்தின்படி நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவெடுக்கணும். அதனால் பாருங்கள், ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்னியைப் போலவும் வண்ணாருடைய சௌகாரத்தைப் போலவும் இருப்பார். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியைப் போலவும் புடமிடுவார். தேவனுடைய ஜனங்களை அவர் நம்மை பொன்னை போல புடமிடுவாராம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 14 பாருங்கள். தேவனை சேவிப்பது விருதா, அவர்களுடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறதினாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதினாலும் என்ன பிரயோஜனம்? இப்பொழுதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம். தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள். அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்கிறீர்கள். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாயிருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடைச்சிப்பது போல நான் அவர்களை கடைச்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமான்களுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை நம்ம படிக்கும் பொழுது தேவனுக்காக சபையில் ஊழியம் செய்கிறவங்க, இந்த மாதிரி ஊழியம் செய்கிறவங்க மட்டும் இல்லை, தேவனுடைய வார்த்தையை கேட்டு நடக்கிறவங்க, கர்த்தருடைய செயலை கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழ்கின்றவர்களை கர்த்தர் கனம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அதனால் நாம் தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும், தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கணும். இந்த வார்த்தையை சொல்லுகிறது போல நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே முன்பாக வைத்து அவரையே நம்ம ஆராதிக்கணும், அவருக்கே நம்ம ஆராதனை செலுத்தணும். அதுபோல் கர்த்தர் நம்மை இதுவரையிலும் இந்த வார்த்தைகள் மூலமாக நடத்தியிருக்கிறாரு. உங்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருந்திருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். நம்ம பைபிளை படிக்கிறதில்ல, பைபிளை படித்தாலும் அதனுடைய அர்த்தம் நம்மளுக்கு புரியுதில்லைன்னு சொல்லிட்டு நம்ம அநேக நேரத்தில் பைபிளை படிக்கிறதில்ல. அதனால் உங்களுக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் கடைசி காலமாக இருக்குது. நம்ம பைபிளை முடிஞ்ச அளவுக்கு பைபிளை படிக்கலாம். இல்லைன்னா நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களை யாரையாச்சும் படிக்க சொல்லி கேட்போம். நம்மளுக்கு படிக்க தெரியலையோ, இல்லை கண்ணு தெரியலையா, படிக்க தெரியல அப்படின்னு சொன்னாக்கா, படிக்க தெரியலன்னு சொன்னால் வேறு யார்கிட்டனா படிக்க இது பண்ணிக்கலாம். கண்ணு தெரிலன்னா உங்களுக்கு பைபிளுடைய எழுத்து தெரில அப்படின்னு சொன்னாக்கா தயவுசெய்து கண்ணாடி வாங்கி போட்டு இது பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வேதத்தை இந்த கண்ணில் பார்வை இருக்கிற மாதிரிக்கு தான் படிக்க முடியும். அதுக்கு பின்னாடி நம்ம பைபிளை படிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா கூட நம்மளால் முடியாது. பாருங்கள், சிறு பிள்ளைகளாக இருக்கிறவங்களுக்கு சிறிய வயசுலேயே சிலருக்கு கண்ணாடி போட்டுருவாங்க. சிலர் 40 வயசு 50 வயசு அந்த மாதிரி இருக்கும்போது கண்ணாடி போடுவாங்க. சிலர் 80 வயசு ஆனாலும் கண்ணுக்கு கண்ணாடி தேவைப்படாது. மோசையெல்லாம் பார்க்கும்போது 120 வயசு வரையும், காலேபி 80 வயசு வரையும் அவர் கண்ணில் பார்வை குறைவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதுபோல் இந்த நாட்களில் இருக்கிறதுக்கு ரொம்ப குறைவு தான். ஏன்னா வயசான தாத்தா பாட்டிங்களை மட்டும்
கொஞ்சமாக தான் பார்க்குறோம். அடுத்த ஜென்ரேஷனில் நம்மலாம் தாத்தா பாட்டிங்களாம் இருக்குவோமா என்னான்னு தெரியாது. நம்ம அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு வந்து வயசானவங்கன்னா யாருன்னுறது தெரியாது. வெறும் யங்ஸ்டர்ஸ் மட்டும் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். அதனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, தேவனுடைய வார்த்தையை படிக்க, தியானிக்க, கேட்க முன்வாங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலும் தகப்பனே, நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய கர்த்தாவே வருகை சமயமாக இருக்கிறது. தேவனுடைய சித்தத்துக்கு திட்டத்துக்கும் கர்த்தாவே எங்களை ஒப்பு கொடுக்கும்படிக்கு கர்த்தர் இந்த நாளிலும் தகப்பனே எங்களோடு கூட கர்த்தாவே பேசி ஆண்டவரே, நீர் ஆண்டவரே செயல்பட்ட இந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா தகப்பனே ஜபத்தையும் விண்ணப்பத்தையும் கேட்குற தேவன் ஆண்டவரே, மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. இந்த வேலையும் கர்த்தாவே ஜெபிக்க முடியாமல், வேதத்தை வாசிக்க முடியாமல், சபைக்கு போக முடியாமல் ஆண்டவரே அப்பா சரீரத்தை பலவீனப்படுத்தி கொண்டு இருக்கிற, இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு இருக்கிற எல்லா அந்தகார வல்லமைகளையும் பொல்லாத கிரியைகளின் நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய பிள்ளைகளை வஞ்சித்து வைத்திருக்கிற அந்தகார வல்லமைகள், பிசாசின் கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஆண்டவரை விடுதலை ஆகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே பலவீன, சோர்வு, கர்த்தாவே வியாதி, ஆண்டவரே கண்ணீர் என்று கர்த்தாவே அநேக பிள்ளைகள் இந்த வேலையில் இருக்கிறாங்க ஏசப்பா. ஆண்டவரே அநேகருடைய கர்த்தாவே தலைவலி, கர்த்தாவே முதுகு வலி, கை கால் வலி, இடுப்பு வலி, ஆண்டவரே கர்த்தாவே வயிற்று வலி, கை கால் வலி, முட்டு வலி என்று கர்த்தாவே காது வலி, கண்ணு வலி, ஆண்டவரே இப்படியாக நரம்பு பிரச்சனை, எலும்பு பிரச்சனை, ஆண்டவரே தகப்பனே அநேக பிரச்சனைகள் நிமித்தமாக ஆண்டவரே உடைய பிள்ளைகள் ஆண்டவரே வேதனைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிறதை நீர் காண்கிறீர் ஆண்டவரே. அப்பா அவர்களுடைய ஜெபத்தை கேளும் ஆண்டவரே. உம்மை நோக்கி கூப்பிடுகின்ற யாவருக்கும் நீர் சமயமாக இருக்கிறீர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்பா ஆண்டவரே நாங்கள் வாசிக்கிறோமே, நாங்கள் அதை உணர்ந்திருக்கிறோமே ஆண்டவரே. நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் எங்களுக்கு சமயமாக இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அதுபோல் இந்த வேலை கர்த்தாவே உம்மை அறிந்தும் உம்மை அறியாமலும் இருக்கிற பிள்ளைகள் இயேசுவே தெய்வமே என்னை நோக்கி பாரும், எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்கும் பொழுது கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வீராக. எல்லா துதிகனமையும் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவலுமே பரிசு நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகரணம் வருவதே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.